வாவ் வாவ் வாவ். ஒரு கருப்பன் கோயில் இருக்கு. பண ரேணுகா தேவி ஆலயம், கேரள சாமி. செல் நம்பர்லாம் கொடுத்துக்கிறாங்க பாருங்க மக்களே. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. நான் உங்கள் சூர்யா, இது சூர்யா மேன் வ்ளாக். இப்போ டைம் பார்த்தோன்னா நம்ம வந்து 4:46 ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். வார்ம் அப் பண்ணியாச்சு வண்டியை. நம்ம போகிற வழியில் அப்படியே பேசுவோம். பார்த்திங்கன்னா ஆற்காடு, வேலூர் இந்த பக்கம் அந்த போர்ட்லேயே போட்டிருக்கு பாருங்கள், ரைட்டில் போகணும். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணும் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு. ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜவாத் ஹில்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் வந்து ஜவாத் ஹில்ஸ் போகிறோம் அப்படின்னா, எனக்கும் ஜவாத் ஹில்ஸ்க்கும் வந்து ஆல்ரெடி ஒரு கனெக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 5 years பேக் வந்து October 2 அன்றைக்கி என்னோடய ஊர்லேருந்து ஒரு குரூப்பாக வந்து நாங்கள் ஜவாத் ஹில்ஸ் போயிருந்தோம். அப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு எனக்கு வந்து. ஆக்சுவலாக அது வந்து நல்ல விஷயமும் நடந்துச்சு, கெட்ட விஷயமும் அந்த இடத்துல நடந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் வந்து அப்போ போகிறப்ப எனக்கு வந்து அந்த வியூ, அந்த ரோடு, அங்கே இருக்க ஃபால்ஸ், இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் போகிறப்ப. ஸோ நான் வந்து 5 years ஆச்சு, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி எனக்குமே இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த இங்கே பாருங்கள் மக்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. சன் இப்போ தான் வந்து ரைஸாக ஆரம்பிக்குது. போரூர் வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து போரூர் வந்து நம்ம வந்து ஒரு வேறு ஒரு பக்கம் போகணும். முன்னாடியே ஒரு ரூட் நம்ம உள்ளே போனோம். அந்த ரூட்டுக்கிட்ட தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக வந்து ரைட் எடுத்து போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போகாமல். ஸோ இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, ஸோ இதுதான் அந்த ரோடு. ரைட் எடுத்தோடனே இந்த போர்டு இருக்கும். நம்ம ஏன் ஜவாத் ஹில்ஸ்க்கு போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொன்னேன். ஜவாத் ஹில்ஸ்னால் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பீமன் ஃபால்ஸ் போவோம். அண்ட் தென் வந்து லேக்கில் ஒரு போட்டிங் அலோவ் பண்ணுவாங்க. காவலூரில் ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக வந்து எவ்ரி சாட்டர்டே மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் வந்து 2 PM to 9 PM. ஐ மீன் மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் அது வந்து ஓப்பனில் இருக்கும். எப்போல்லாம் வந்து கிளியரான வெதர் இருக்கோ அப்போ மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துங்க. நீங்கள் வரப்போ கிளியரான வெதர் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போகலாம், இல்லைனா வேஸ்ட்டாக நீங்கள் போகிறது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, பிஃபோர் அவங்கக்கிட்ட வந்து கேட்டு அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னா போவோம், இல்லைனா நம்ம வந்து பீமன் ஃபால்ஸ் அண்ட் தென் போட்டிங் போவோம். அண்ட் தென் வந்து குள்ளர் கேவ்ஸ்னு ஒரு கேவ்ஸ் இருக்குங்க. ஸோ அதையும் பார்த்து முடிஞ்சால் அதையும் பார்த்துட்டு வரலாம். ஸோ வாங்க கிளம்பலாம்.
பஸ்லாம் கூட போகுது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரில. லெட் மீ செக். பெரிய காரையும் 2000 அங்கே பாருங்கள், அணில் பாருங்களேன் என்ன பண்ணுறான் அவன் தலைவன். டேய் அரிசியை பொறுக்கி தின்னுக்கிறான். ஒரு கருப்பன் கோயில் இருக்குது. முனீஸ்வரரா ஒரு தாத்தா வராரு, வீட்டுக்கே பார்ப்போம். ஜவ்வாது மலைக்கு இப்படியா போகணும் தாத்தா? ஜவ்வாது மலை. ஆ ஆ ஆ சரி, தேங்க்ஸ் தாத்தா. ஆக்சுவலாக ஒரு தாத்தான்ட்டேன், அவர் நம்ம லுக் விட்டார் பார்த்தீங்களா இல்லையா? ஜியோம்பி தாத்தான்றியாடா இண்டியன். இப்போ வந்து ஒரு 400 மீட்டர் நம்ம ஒரு லெஃப்ட் எடுக்கணும் கைஸ் அப்படின்னு வந்து கூகுள் மேப் அக்கா சொல்கிறாங்க. ஓகே, சொன்னபடி எடுத்துருவோம். அக்கா பேச்சு நீங்கள் தப்பக்கூடாது. ரொம்ப அழகாக இருக்குது. எங்கன்னா ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு உக்காந்துருவோமா? வா, இங்கே பாருங்க. வா, செம அழகாக இருக்குது. ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து ஒரு வழியாக அந்த ஹைவே கண்டுபிடிச்சிட்டோம். ஊரில் போனதை தாண்டி இப்போ நம்ம வந்து ஒரு ஹைவே ரோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ரோடு. நம்ம நாய்ப்பாறை சிப்பி பாறையா என்ன பாறைன்னு தெரில, டோலு பின்னாடி சுற்றுறான். இதுதான் செக் போஸ்ட். சோதனை இடம். ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிள்ளையார போகிறோம். வாவ், நான் எத்தனை வாவ் சொல்லுவேன் எனக்கே தரல. இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது காய்ஸ். வன ரேணுகா தேவி ஆலயம், கேரள சாமி. செல் நம்பர்லாம் கொடுத்துக்கிறாங்க. குப்பைகள் பிளாஸ்டிக் தயவு செய்து போடாதீர்கள், ஆலய நிர்வாகம், வனத்துறை. இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அம்மன் கோயில் இருக்குது கைஸ், ஆனால் எனக்கு ஒன்றுமே கிளியராக தரல. இங்கே பாருங்கள் வியூ மட்டும். பஸ் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப பொறுமையாக போகணும் இந்த வளைவில். இங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம்தான் போல் ஃபுட்டுக்கு, அதுக்கெலாம் போய் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைடை. இங்கே பாருங்க கைஸ், கொஞ்சம் பொறுமையாக போகணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பெண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. எல்லா வேலையிலும் பெண்டில் ஹார்ன் அடிக்கிறது பெஸ்ட். நான் மலையை பார்க்கறதா ரோடை பார்க்கறதானே தெரில கைஸ். அம்மாடி, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஓட்டி. மக்களே குரங்கு இருக்கான், அதுவும் ரோட்லேயே இருக்கான். பொருட்கள் ஜாக்கிரதை. ஐயோ, இன்னும் குட்டி குட்டியானா இருக்கான். நம்மளுக்கு முன்னாடி வந்த அண்ணங்க இப்போ தான் போகிறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். அவங்க லோக்கலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புதூர் 10 கிலோமீட்டர். யாரோ ஹார்ன் வச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் பின்னாடி யாரும் இல்லை. ஓ, எங்கேயோ அடிக்கிற ஹார்னு இது வரைக்கும் கேட்குதுப்பா. ஓகே, இது நல்ல ஸ்பாட்டாக இருக்குது, நிறுத்துவோம். ஐ ஹோப் குரங்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அதான் பருவதமலை நினைக்கிறேன். அதான் பக்கம் சூரியன் வருது.
கூட வர செம்ம ஸ்பாட் இது. பட் மேலே என்ன இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரில. மேலே தண்ணி வருமா தண்ணி வராதா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரில. பட் இந்த இடம் செம்ம அழகாக இருக்குது. ரொம்ப குவைட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ரோடும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக ஓடுறதுக்கு. பள்ளம் மேடு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கிளைமேட் இன்னும் அழகாக இருக்குது. நம்ம வந்த டைம் செம்ம சில்லுன்னு இருக்குது. என் கையே அப்படியே வரைச்சி போகுது. பாருங்க, கையே வரைஞ்சி போச்சு ஆக்சுவலி. நம்ம வந்து இன்னும் ப்ராப்பராக க்ளவுஸ் அப்புறம் வந்து ப்ராப்பராக ரைடிங் கேஸ்லாம் வாங்கணும். இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது கைஸ். அம்மா தாயே நல்லபடியாக போயிட்டு வரணும், காப்பாற்றுமா. இப்போ நம்மளுக்கு என்ன நீடுன்னு நினைக்கிறீங்க? பாட்டு மட்டும் தான் நீடு. ஒரு பாட்டை போட்டு நம்ம பாட்டுன்னு போக வேண்டியதான். இப்போது முன்னாடி பாட்டுன்னு போகலாம் பார்த்தா ஒரேடியாக போயிடும் உங்களுக்கு, அந்தளவு வளைவாக இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், உண்மையாகவே காடு மாதிரி இருக்குது கைஸ். ஆடா பாவீங்களா, ஏதோ ஆள் இல்லாத இடத்துல மாற்ற மாதிரியே இருக்குடா அது உள்ள வரப்ப. ரோடு அழகாக இருக்குது. இதெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்றதான் தெரில. வயலில் ஏதோ போட்டிருக்காங்க, பட் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரில. இதுதான் பட்டறை காடு போல், இந்த ஊர் பேர் தான். உண்மையே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இந்த இடத்துல விட்டாங்கன்னா வாழணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து கீழே எதுக்குன்னா அர்ஜென்ட், ஏன்னா மெடிக்கல் அரல்ஸ் படிக்க போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும். இங்கே சுற்றி ஒரு சவுண்ட் கேட்குது கைஸ். இப்போ நான் நிறுத்துகிறேன் பாருங்களேன். கேட்குதா? கொக்கோவைன்னு ஒன்று கத்துது. உண்மையாக சமாளமாக இந்த காடு, ஐ மீன் இந்த பிளேஸ். இப்போ எங்கே போகிறீங்க? பாருங்க மக்களே, மரத்தில் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஐ மீன் சாமி கும்பிடுவாங்க போல். நம்ம ஊர்லேயும் அந்த வேப்ப மரத்தில் தான் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மரத்தை யூஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் கீழேயும் நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் சாமி இருந்துச்சு, அந்த இடத்துலையும் ஒரு இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பலாப்பழம்லாம் ரொம்ப ஃபேமஸ். பலாப்பழம்லாம் இருக்கும்னாங்க. தேனும் பலாப்பழம்லாம் இங்கே சீப்பான ரேட்டில் கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த ஊர் பேர் புதூர். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணுறாங்க போல். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் ரோடாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மீடியமாக ஸ்ட்ரெயிட் ரோடாக தான் இருக்கணும் நினைக்கிறேன். ரொம்ப பென்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பீப்புள்ஸ் வந்து இங்கெல்லாம் இருக்காங்க போல். ஸோ அப்போனா வந்து மலைக்கு, ஏன்னா சுற்றி மலையிலே வந்து வீடு கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செருப்பால் அடிங்க, அப்படி தான் கட்டிக்கிறாங்க போல். ஏன்னா வலை வருது. ஆதிசிவன் தெரு அது 100 ட்ரிக். இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் கேட்போமா? தலைவனை பார்த்துட்டு போய்டும். அண்ணா இங்கேருந்து அந்த கோயில் எவ்வளோ தூரம்ண்ணா? இங்கேருந்து அந்த கோயில் எவ்வளோ தூரம்ண்ணா? ஆ, தேங்க்ஸ்ண்ணா. இங்கே வரும் ஜம்மோ. டைட் பண்ணு. போலாம் பா.